प्राथमिक उल्ल थर्ड कहानी दर्जी और हाथी पाकलाम। कहानी का सारांश। किसी शहर में दर्जी की एक दुकान थी। किसी शहर में ना और सिटीला दर्जी की दर्जीना टेलर ओडिया एक दुकान थी और கடை இருந்துச்சு। वह दुकान सड़क के पास थी। அந்த கடை सड़क के पास थीना ரோட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சு। एक हाथी नहाने रोज़ उस सड़क से होकर जाया करता था। एक हाथी और एलिफेंट नहाने குளிக்கிறதுக்காக ரோஸ் டெய்லி உஸ் சடக் சே ஹோக்கர் அந்த ரோட்டு வழியாக ஜாயா கர்த்தாத்தா போவதை வழக்கமாக கொண்டிருந்தது। ஜாயா கர்த்தாத்தா அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்। போவதை வழக்கமாக கொண்டிருந்தது। ஆயா கர்த்தாத்தானா வருவதை வழக்கமாக கொண்டிருந்தது। படா கர்த்தாத்தானா படிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தான்। दर्जी उस हाथी को रोज़ केले दिया करता था। दर्जी टेलर उस हाथी को அந்த எலிஃபெண்ட்டுக்கு ரோஸ் டெய்லி கேலே வாழைப்பழங்கள் தியா கர்த்தாத்தா கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தான்। हाथी भी रोज़ केले के लिए वहाँ आकर अपनी झुंड बढ़ाता था। हाथी बीना எலிஃபெண்ட்டும் ரோஸ் டெய்லி கேலே के लिए வாழைப்பழத்துக்காக வஹா ஆக்கர் அங்கே வந்து அப்புனி ஜூண்டு படாத்தாத்தா ஜூண்டுனா தும்பிக்கை அப்புனி ஜூண்டுனா தன்னுடைய தும்பிக்கையை படாத்தாத்தா நீட்டியது உயர்த்தியது। एक दिन हाथी ने हमेशा की तरह केले के लिए अपनी झुंड बढ़ाई। एक दिन ஒரு நாள் हाथी हमेशा की तरह வழக்கம் போல கேலே के लिए வாழைப்பழத்திற்காக अपनी झुंड बढ़ाई தன்னுடைய தும்பிக்கையை நீட்டியது। दर्जी के पास केला नहीं था। टेलर கிட்ட केला नहीं था வாழைப்பழம் இல்லை। इसलिए उसने एक सुई झुंड में चुबा दी இதனால் அவர் ஏக்கு சுயினா ஒரு ஊசியால் झुंड में चुबा दी தும்பிக்கையில் குத்திட்டார்। दर्जी का यह व्यवहार हाथी को अच्छा नहीं लगा। दर्जिயோட இந்த व्यवहार செயல் हाथी को एलिफेंट को अच्छा नहीं लगा पिडिकल। फिर भी हाथी चुपचाप नहाने चला गया। फिर भी ना இருந்தாலும் हाथी एलिफेंट चुपचाप साइलेंटा नहाने चला गया குளிக்கிறதுக்கு போயிடுச்சு। वापस आते समय हाथी ने अपनी झुंड में गंदा पानी भर लिया। वापस आते समय ना रिटर्न வரும்போது हाथी ने एलिफेंट अपनी झुंड में தன்னுடைய தும்பிக்கையில் गंदा पानी भर लिया अழுக்கான தண்ணியை நிரப்பி கொண்டது। उसने दर्जी की दुकान पर वह गंदा पानी डाल दिया। उसने ना एलिफेंट இந்த இடத்துல எலிஃபெண்ட் दर्जी की दुकान पर டெய்லரோடைய கடையில் वह गंदा पानी அந்த அழுக்கு தண்ணியை डाल दिया தெளிச்சிருச்சு ஊத்திருச்சு। इससे दुकान में रखे सारे नए कपड़े खराब हो गया। इससेன்னா இதனால் दुकान में रखे கடையில் வச்சிருந்த सारे नए कपड़े எல்லா புது துணிகளும் खराब हो गया கெட்டுடுச்சு அழுக்காயிடுச்சு। अब दर्जी पछताने लगा இப்போ दर्जी கவலைப்பட ஆரம்பிக்கிறான் வருத்தப்பட ஆரம்பிக்கிறான் செஞ்ச தப்பை நினச்சி வருந்துறது தான் பச்தானா। सीख हंसी मजाक की भी सीमा होनी चाहिए। சிரிப்பு விளையாட்டுக்கு கூட ஒரு லிமிட் இருக்கணும்। வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்। தேங்க்யூ।